நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு மாமியார் சமையல். யார் யாருக்கெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா? ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அன்னைக்கு காலையில் விடிஞ்சதுலேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு. ராமசாமியும் கல்பனாவும் வாரம் வாரம் கோவிலுக்கு போகிறது வழக்கம். அதனால் அவங்க 2 பேரும் மழைன்னு கூட பார்க்காம விடிய காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. நல்லபடியாக தரிசனத்தையும் முடிச்சுட்டு கோவிலில் கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க. இப்போவும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. 2 கொடையும் நல்லா பெரிய பெரிய குடைகளாக இருக்குதுங்கிறதுனால இவங்களுக்கு சாரல் கூட படலை. நல்லா ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்குறாங்க. அப்போது ராமசாமியோட நண்பன் வீட்டுக்கு வெளியில் வந்தாங்க. என்னடா ராமசாமி, மழையில் எங்கே போயிட்டு வரீங்க 2 பேரும்? சரி சரி வாங்க உள்ளே வாங்க, வெளியிலையே நின்றுட்டுருக்கிறீங்க. மழை விட்ட பாடாக இல்லை. காலையில் விடிஞ்சதுலேருந்து இப்படியே மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் வேகமாக பெஞ்சா கூட பரவாயில்ல, இப்படியே விழுந்துட்டு இருந்தா எப்படி? யாரும் வெளியில் வேலைக்கும் போக முடியாது போல இருக்குது. அப்படி நசன்னு இருக்குது இந்த மழை வேற அப்படின்னு சொல்கிறாங்க. மழையை ஏன் திட்டுறேன், நல்லா தானே இருக்குது. இவ்வளோ நாளாக வெயில் காஞ்சிட்டு இருந்தது. அப்படி ஒரு அனல், வீட்டுக்குள்ளே இருக்கவா முடியுது? ஆடி மாதமாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? எப்போவும் ஆடி மாதம் காத்தடிக்கும் அப்படின்னுவாங்க, அம்மியவே நகர்த்திருமா. இப்போ எங்கே ஒரு பேப்பரை கூட நகர்த்துற மாதிரி தெரியலையே, அவ்வளோ வெயில். அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சிருக்குதா, அதை நினச்சி சந்தோஷப்படணும். வருண பகவான் ஏதோ நமக்கு கண்ணை காமிச்சிருக்கிறாரு போல இருக்குதுன்ட்டு சந்தோஷப்படு அப்படிங்கிறாங்க. சரி சரி உள்ளே வாங்க, இங்கேயே எவ்வளோ நேரம் நின்று பேசிகிட்டு இருப்பீங்க, எனக்கு குளிர் தாங்க முடியலை, உள்ளே போகலான்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் 2 பேரும் இங்கேயே உட்காந்துட்டு இருங்க, அதோ நான் வந்துடுறேன்ட்டு ராஜு சமையல் அறைக்குள்ளே போயிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து ஜூஸ் எடுத்து ஊற்றி எடுத்துகிட்டு வராங்க. இந்தாங்க ஜூஸ் குடிங்க. என்னதான் குளிராக இருந்தாலும் இது தானே இனிப்பாக இருக்குது, நல்லா இருக்கும். வீட்டில் போட்டது தான். என்னோட மனைவி சர்பத்து நல்லா போடுவாள்ல, அவள் தான் போட்டா. பக்கத்தில் எங்கேயோ போயிருக்கிறா மளிகை சாமான் வாங்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஒரே ஓட்டமாக ஓடி வந்துடுவா. சரி, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? என்னோட மருமகன் மகாலாம் நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. அது இல்லாமல் இவங்க நண்பர்கள் மட்டும் கிடையாது, சம்மந்தியும் கூட. இவங்களோட பொண்ணை தான் அவங்களோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. தினம்லாம் இவங்க எல்லாரும் பார்த்துக்கிறது கிடையாது. ஏதோ எப்பயாச்சும் 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ராஜு வெளிநாட்டுக்கு போயிடுவார், அவங்களோட மனைவியும் வெளிநாட்டுக்கு அவங்க கூடவே போயிடுவாங்க. வேலையெல்லாம் வெளிநாட்டில் தான் பார்க்குறாங்க. 6 மாதம் இங்கே 6 மாதம் அங்கே இருப்பாங்க. இந்த ராமசாமியும் கல்பனாவும் தான் இதே உள்ளூரில் இருக்கிறாங்க. அப்போது எப்படி பார்க்க முடியும்? தினம் வீடியோ காலில் தான் அவங்களோட மகளையே பார்க்குறாங்க. சரிடா ராஜு, என்னைக்கு ஊருக்கு வந்தீங்க 2 பேரும்? வந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. சுஜி கூட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. என்னடா, வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல. இன்னும் எத்தனை நாள் இங்கே கிராமத்தில் இருப்பீங்க? ஒரு 2 மாதமாச்சு குறைஞ்சது இருங்க. அதை விட்டுட்டு ஊருக்கு போகிறோன்னு வெளிநாட்டிலேயே இருந்துட்டு இருந்தீங்கன்னா நாங்கள்லாம் அவங்கள எப்படி தான் பார்க்கறது? உங்களுக்கும் நம்ம ஊர் மண் வாசம் வேணும்ல. எப்போவுமே வெளிநாட்டு காற்றையே சுவாசிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி? என்ன சொல்லுடா அப்படிங்கிறாங்க. அப்போது அவங்களோட மனைவியும் வந்துட்டாங்க. இதோ வந்துட்டா பாரு. ஆமாடா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது. வயசாயிட்டே போகுதில்ல, இங்கேயே இருந்துடலான்ட்டு தான் தோணுது. ஆனால் அங்கே இருந்து எங்களுக்கு எல்லாமே பழகிடுச்சு. அதுக்காகத்தான் உடனே இங்கே வர்றதுக்கு மனசு வரமாட்டேங்குது. இன்னும் ஒரு 10-15 வருஷம் வெளிநாட்டில் தான் இருக்கணும்.
அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இருந்துக்க வேண்டியது தானே. ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து கதை பேசுகிறதும், டீ கடைக்கு போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு டீ குடிச்சிட்டு வர்றதும் அப்படி இப்படின்னு போயிடும். இன்னும் என்ன கொஞ்சம் பொறுத்துக்கோடா அப்படிங்கிறாங்க. ஆனால் சுஜிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அவள் அடிக்கடி பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படுறா. பாவம் அவளும் வேலைக்கு போயிடுறாள்ல, வீட்டில் இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுன்னு குகன் கூட ஹோட்டலுக்கே போயிடுறா. ஆமாண்ணே ஆமாம். சுஜி காலையில் ஹோட்டலுக்கும் போயிடுறா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் அவளே பார்க்குறா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், வீட்டு வேலைகளையாச்சும் நான் பார்க்குறேன், நீனு வீட்டில் உள்ள வேலைகளையும் பார்த்துட்டு குழந்தைங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிறேன், ஹோட்டலுக்கும் போகிற வேலைகளை இழுத்து போட்டு பார்த்துட்டு உன்னை வருத்திக்காதம்மான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா. நீங்கள் ஏதாவது சொன்னாதான் அவள் கேட்பான்னு நினைக்கிறேன். சரி நம்ம வீட்டுக்கு எப்போ வரீங்க? அவளும் ரொம்ப ஆசைப்படுவா. பேர குழந்தைங்களும் தாத்தா பாட்டி வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டா அவ்வளோ குதி குதிப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் வர்றப்பெல்லாம் வரேன் வரேன்னு தான் சொல்கிற, ஆனால் வந்த மாதிரி இல்லையே. அங்கே வேலை இங்கே வேலை, எங்கெங்கேயோ போகணும் வச்சோம். வீட்டுக்கு வர்றதுக்கே நேரம் இல்லைன்னு சொன்ன கதையெல்லாம் போதும். இந்த முறை வந்து இருந்துட்டு 2 மாதம் என்ன 3 மாதம்னாலும் இங்கேயே நம்ம கிராமத்தில் இருக்கணும். சரி சரி, நான் விஷயத்தெல்லாம் சுஜிட்ட சொல்கிறேன். அவளுக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கும். காலையிலேயே கிளம்புறான், இரவு தான் வர்றா, அதுலேயே மறந்தாலும் மறந்துருப்பா. சரிடா சரிடா ராமசாமி, வருத்தத்தை விடு. வர்ற ஞாயிற்றுக்கிழமையே வீட்டுக்கு வந்துட்டா போச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி சரி, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம், நேரமாச்சு, வேலை வேறு எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குதுன்னு ராமசாமியும் கல்பனாவும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. 2-3 நாட்கள் அப்படியே போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு யாரும் வெளியில் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. குகனும் சுஜியும் ரொம்ப ஓய்வா அவங்களோட மாமனார் மாமியார் குழந்தைங்க எல்லார் கூடயும் ஜாலியாக சந்தோஷமாக ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுறதுக்கான நேரம். அவங்க இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளியில் சுற்றி பார்க்க போகலான்னு நினச்சிட்ருக்குறாங்க. அப்போதான் அவங்களோட மாமியாரும் மாமனாரும் சொல்கிறாங்க, ஏய் சுஜி, உன்னோட அம்மாவும் அப்பாவும் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க. விஷயமே உனக்கு தெரியுமா தெரியாதா? விஷயம் என்னன்னா 2 பேர்த்தையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறேன். அதனால் வெளியில் இன்னொரு வாரம் போய்க்கலாம். ஜாலியாக அவங்க நம்ம கூட இருக்கிறதுக்காக வர்றாங்க. நம்ம அவங்கள கூட்டிகிட்டு வெளியில் போனோம்னா அவங்களும் வீட்டில் இருந்த மாதிரி இருக்காது, எல்லார் கூடயும் பேசின மாதிரி எங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் தினம் தினம் வீடியோ காலில் பேசுகிறீங்கல்ல, அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கே அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது. 2 நாளாக ஃபோன் பேசுகிறதுக்கு கூட நேரமே இல்லை. ஹோட்டல்லையே வேலைங்க அவ்வளோ இருக்குதா, அதனால் வீட்டுக்கு வர்றதும் ஆஃபீஸ்க்கு போகிறதும் சரியாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபோன் பண்ணி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே வீடியோ கால் பண்ணிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயும் நீங்கள் இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸை எனக்கு சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ வராங்களா அத்தை மாமா? நீங்கள் 2 பேரும் அங்கே போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், நானும் உன்னோட அத்தையும் தான் அன்னைக்கு கோவிலுக்கு போனோம்ல, அப்போ போகிற வழியிலேயே ராஜி என்னை பார்த்துட்டாங்க. வாடா வீட்டுக்குள்ளான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தோம். விஷயத்த சொல்ல முடியல, ஏன்னா நீயே வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறல்ல, அதனால் உங்கள் 2 பேர்த்துக்கும் தெரியாது. இன்னைக்கு தடபுடலாக சமைக்கணும். அதுவும் நீ சமைக்க வேண்டாம், உன்னோட மாமியார் சமைக்கட்டும். அவளுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது சமைக்கணும்னு. உனக்கு உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறா. கல்பனா, நீயே இன்னைக்கு சமைச்சிறேன். விருந்து மாதிரி எவ்வளோ வகை உனக்கு தெரியுமோ எல்லாத்தையும் சமைச்சு வை, ஒரு புடி பிடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ஆமாம், நீங்கள் சொன்னீங்கன்னா சுஜி அதை தட்டவே மாட்டா. இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப ரொம்ப ஆசையாக காத்துட்டு இருந்தேன். சரி சரிங்க, நேரமாச்சு. நண்டு மீன் எறா சொரான்னு கடலை தவிர எல்லாத்தையும் பிடிச்சி வாங்கிட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் கோழி ஆடுன்னு நடக்கிறது பறக்கிறது எதையும் விடாதீங்க, முட்டை வரைக்கும் மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு அனுப்பி விடுறாங்க. சரி சரி, நாங்கள் போயிட்டு வரோன்ட்டு குகனும் ராமசாமியும் எல்லா பொருட்களையும் வாங்குறதுக்கு சந்தைக்கு கிளம்பிட்டாங்க.
இங்கே குழந்தைங்க வீட்டில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. கல்பனா நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகான்னு காய்கறிகள் எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிறேன்ட்டு அவங்க அதை நறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை, எனக்கு ஏதாச்சும் வேலை கொடுங்களேன், நான் சும்மாவே தான் இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஒன்று ரெண்டு வேலையாவது கொடுங்க அத்தை, ஆசையாக இருக்குது. அதுவும் இன்னைக்கு விருந்தாட்டம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறீங்க. தனியாக ஒத்தையாக நீங்களே எப்படி செய்வீங்க? நான் வரேன். என்னென்னத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் சொல்லுங்கள். நான் போயிட்டு தக்காளி வெங்காயத்தெல்லாம் கழுவி நறுக்கிறேன். எனக்கு ஒரு கத்தி கொடுங்கன்றாங்க. ஏம்மா தாயே, நீ அமைதியாக இருந்தாலே போதும். இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு ரெஸ்ட்டு. நீ ஜாலியாக இருக்கலாம். ஓய்வு எடுக்கிறதுக்கு தானே நாங்கள் சொல்கிறோம். நீ அதை எங்கே செய்கிற? இத்தனை நாள் கேட்கல, இன்றைக்கும் கேட்கலன்னா எனக்கு கோபம் வந்துடும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரி சரி அத்தை, சரி சரி, நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க குழந்தைங்க கூட போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. குகனும் ராமசாமியும் கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை ராமசாமியை சுத்தமும் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போது சமையல் அறையில் சமைக்க போகிறது என்னமோ கல்பனா மட்டும்தான். ஆனால் ராமசாமி, குகனு, சுஜி, 2 குழந்தைங்க எல்லாருமே கல்பனா கூடவே நின்றுட்டுருக்குறாங்க. கல்பனா தடபுடலாக வேக வேகமாக சமைக்கிறாங்க. வாசனை மணக்குது, வீட்டையே அப்படியே தூக்கிடும் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக செய்கிறாங்க. ராஜும் அவங்களோட மனைவியும் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. குகனே, சுஜி, நீங்கள் போயிட்டு அம்மா அப்பாவை போய் கவனிங்க. எப்பயோ ஒரு முறை தான் வராங்க. அப்போ கூட நீங்கள் அவங்க கூட இல்லாமல் சமையல் அறைக்குள்ளேயே நின்றுட்டு இருந்தா எப்படி? போங்க போங்க குழந்தைங்களா, நீங்களும் தாத்தா பாட்டி கூட போய் விளையாடுங்க அப்படின்ட்டு கல்பனாவும் ராமசாமியும் அனுப்பி வச்சுட்டாங்க. மாமியார் கல்பனா ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா தடபுடலா விருந்தாட்டம் கறி விருந்து சமைச்சு வச்சுட்டாங்க. எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட சாப்பிட்றாங்க. அதுலேயும் சுஜிக்கு நாக்கில் டேஸ்ட்டு அவ்வளோ ஒட்டிக்குச்சு. மாமியாரோட சமையலே சமையல் தான், இப்படி ஒரு ருசியை எங்கேயும் சாப்பிட்டதில்லன்னு அவங்களோட மாமியாரை புகழ்ந்து தள்ளுறாங்க. குடும்பமே சந்தோஷமாக ஞாயிற்றுக்கிழமையை நிறைவு செஞ்சுட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயந்திரமாட்டம் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. நம்ம மனுஷங்க கொஞ்சமாவது ஓய்வு தேவை. நம்மளோட ஓய்வு நேரத்தில் தான் நமக்கான உறவுகள் நம்மக்கிட்ட எவ்வளோ அன்பாக அக்கறையாக எப்படியெல்லாம் நம்மளை கவனிச்சுக்கிறாங்கங்கிறத புரிஞ்சிக்க முடியும், அதை உணரவும் முடியும். அதனால் கொஞ்சமாச்சும் ஓய்வு தேவைங்க. இந்த கதையை ஓய்வே எடுக்காமல் ஓடிட்டே இருக்கிற உங்களோட வீட்டு உறவுகளாக இருக்கட்டும், நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.